Hi Makali, welcome to our channel Kidz Talk. நான் உங்கள் Nirupama. I hope all doing good. Kidz Talk பார்த்தீங்கன்னா இது முழுக்க குழந்தைங்களோட சேனல். குழந்தைங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த சேனலில் இருக்கும். உங்களுக்கு போக போக தெரியும் இது என்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இந்த சேனல்லேருந்து கிடைக்குது. ஐ ஹோப் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் Abacus. Why Abacus and what is Abacus? What is Abacus? Yes, Abacus is nothing but calculating toolங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் Abacus will be available. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் Abacus இருக்கும், அது பெரிய Abacus இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டீச்சர் Abacus, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் Abacus அது வந்து இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி Abacus இருக்கும், க்யூட்டாக இருக்கும். இந்த காம்படிஷன்ஸ்லாம் நேஷ்னல் லெவல் காம்படிஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான Abacuses இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 15 ராட் இல்லை 17 ராட் Abacus ஃபார் கிட்ஸு. டீச்சருக்கு டிஸ்பிளே Abacus இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி உண்டா இருக்கிறது இருக்கும், கிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதில் பார்த்திங்கன்னா பெருசாக டெசிமல் எல்லாம் போட முடியாது, ஸ்கொயர் ரூட்ஸ் எல்லாம் போட முடியாது. ஸோ எப்பயுமே வந்து 15 ராட் 17 ராட் இந்த Abacus தான் வந்து ஸ்டூடெண்ட் Abacusன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஸ்டூடெண்ட் ரோஷினி, அவங்க யூகேஜி படிச்சிட்ருக்காங்க. அவங்களோட ஒரு குட்டி டெமோ பார்த்துட்டு வந்துடலாமா? Hi, my name is Roshni. I am studying UKG session. Shall we do oral sums, Roshni? Okay. Okay. 8, 2, 7, 3, 5. That is 1 5. 1, 4, 5, 7, 8. That is 1 5. 9 minus 1, 2, 3, 5. That is 18. 2, 5, 3, 8, 7. That is 1 5. very good. 5, 7, 8, 6, 4. That is 30. 7, 5, minus 1, 2, minus 3. That is 10. very good. இதுக்கு முன்னாடி வாட் இஸ் அபாக்கஸ்ன்றதை பார்த்தோம். இப்போது ஒய் அபாக்கஸ்? அபாக்கஸ் இஸ் அ ஹோல் பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆர் இட்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ஸோ என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்? கான்சன்ட்ரேஷன், மெமரி, ஸ்பீட் ரைட்டிங், அக்யூரசி, விஷுவலைசேஷன், இமேஜினேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணுறோன்னா த்ரூ அபாக்கஸ் மூலிமா நம்ம நம்பர்ஸை வந்து கால் அவுட் பண்ணுவோம். த்ரூ நம்பர்ஸ் மூலிமா தான் இதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லித்தரோம். ஸோ த்ரூ நம்பர்ஸ் மூலிமா அவங்க அபாக்கஸில் வந்து தே வில் டூ இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் பார்த்திங்கன்னா தே வில் லேர்ன் த கான்செப்ட் அண்ட் தென் அபாக்கஸில் தான் போட்டுகிட்டே வருவாங்க. ஸ்லோவராக வந்து பார்த்திங்கன்னா அந்த அபாக்கஸை எடுத்துகிட்டு தே வில் டூ இட் மென்டல். ஸோ லெவல் போக 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 சின்ன நம்பர்ஸ்லேருந்து பெரிய நம்பர்ஸ் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் டிஜிட் 1 digit 2 rows, 1 digit 4 rows அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் வந்து ஸ்லோலி பார்த்திங்கன்னா 2 digit 5 rows, 2 digit 10 rows, 2 digit 20 rows அந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர் போகும்போது அவங்க அபாக்கஸில் பண்ணுற மாதிரி அவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணுவாங்க. பிரெயினில் விஷுவலைஸ் பண்ணி தென் தே வில் ஸ்டார்ட் டு கால்குலேஷன் அண்ட் இம்மீடியட்லாக ஃபார் எக்ஸாம்பிள் 7 3 8 2 5 அப்படின்னு சொன்ன உடனே 25ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி பாசிபிள் பார்த்திங்கன்னா அவங்க அபாக்கஸில் வந்து தே வில் ஃபர்ஸ்ட் லேர்ன் த கான்செப்ட், அதுக்கப்புறமா அதை அப்படியே வந்து அதை விஷுவலைஸ் பண்ணுவாங்க. விஷுவலைஸ் பண்ணி தென் தே வில் ஸ்டார்ட் டூயிங் த கால்குலேஷன் அண்ட் டீசன்ட் ஸ்பீட் ஆஃப் கால்குலேஷன் சொல்லலாம். கால்குலேட்டரை விட இன்னுமே ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. நம்ம ப்ளஸ் மைனஸ் அதை இன்டூ அந்த மாதிரிலாம் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பிரெயினுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவை. ஸ்டார்ட் டூயிங் த கால்குலேஷன்ஸ் அவ்வளோதான், கண்டிப்பாக டப்புன்னு ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே தான் டெவலப் ஆகும். ஸோ அவங்க போட வந்து எப்படி இது வந்து ஹோம் ப்ராக்டிஸ் மஸ்ட். டெய்லி ஒரு 15 to 20 minutes கண்டிப்பாக ஹோம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வாவ் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஜஸ்ட் நாங்களும் சேர்த்து விட்டுட்டோம், ஏதோ அபாக்கஸ் கிளாஸ்க்கு போகிறாங்க வராங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த தாட்டில் இருந்தீங்கன்னா யூ கான் see எனி இம்ப்ரூவ்மெண்ட், யூ கான் see எனி லைக் வாவ் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் இது ஸ்கூல் சப்ஜெக்ட் மாதிரி போயிடும். இல்லை நிஜமாலே இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் ஆகணும் அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் மஸ்ட்டு. டெய்லி ஓரல் சம்ஸ் கொடுக்கணும்.
அது கொடுக்க தான் வந்து கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை வந்து அப்படியே வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இம்பேக்ட் ஆகும். எப்படின்னா ஸ்கூலில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஸ்கூலில் வந்து லிசன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நோட்ஸ் வந்து இங்கே ஸ்பீட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி அங்கேயும் பார்த்திங்கன்னா ஸ்பீட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்குது. ஸோ பசங்களுக்கு இதெல்லாமே தான் இந்த மாதிரி எல்லா ஸ்கில்ஸுமே நம்ம டெவலப் பண்ணும்போது இட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் சப்ஜெக்ட்டுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு குட்டியுண்டு டெமோ நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? Shall we do mental sums, Roshni? Shall we start the timer? Ready? Start. யா இட்ஸ் ஹவ் ஒர்க்ஸுங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான் நாங்கள் கொடுப்போம் கிளாஸில். கிளாஸ் ஒர்க் இருக்கும், ஓரல் சம்ஸ் இருக்கும், ஃபிங்கரிங் எக்ஸசைஸ் இருக்கும், அதர் நம்பர்ஸ் நிறைய கால் அவுட் பண்ணுற மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கும், ரேண்டம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்பீட் ரைட்டிங், லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டிங், இன்டைரக்ட் வியூ, இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் கிளாஸில். ஐ ஹோப் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் இந்த வீடியோன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். We'll see in the next video. Bye bye.